பாஜக ஜெயித்தா தேர்தலே நடக்காதா? ரீகவுண்டிங் மினிஸ்டரின் அருள்வாக்கு. ஐயோ, இதோ வந்துட்டாருப்பா வேற ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரு. நேற்று தான் திருமுருகன் காந்தியின் இடத்தை திருமாவளவன் நிரப்புகிறார் என்று அவரது போலி பிரச்சாரத்தை தோலுறுத்தி காட்டியிருந்தோம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று 3000த்திற்கும் அதிகமான வாக்குகளில் வெற்றி பெற்ற திருமாவே இப்படி பொய் புரளியை பேசுகிறார் என்றால், தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டு ரீகவுண்டிங் மூலம் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக இருந்த நான் என்ன சளைத்தவனா என்பது போல வேறொரு வாட்ஸ்அப் புரளியோடு வந்திருக்கிறார் சிதம்பரம் அவர்கள். பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து தேர்தல் நடக்குமா என்ற சந்தேகமே இருக்கிறதாம் இவருக்கு. இவரை தெரியல, இவர்தான் டிஜிட்டல் இந்தியாவை அறிமுகப்படுத்தினால் அதை மக்களால் பயன்படுத்தவே முடியாது என்று பாராளுமன்றத்தில் ஜோசியம் பார்த்தவராயிற்றே. சாதாரண தெருவோர காய்கறி வியாபாரம் நடத்துபவர்கள் எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவில் எப்படி பண பரிமாற்றம் மேற்கொள்வார்கள் என்று சிதம்பரம் பொங்கி எழுந்தது இன்றும் பிரசித்தம். ஆனால் இந்திய மக்களோ காய்கறி கடையிலிருந்து காஸ்ட்லி ஓட்டல் வரை, பூக்கடையிலிருந்து பாஸ்தா கடை வரை எல்லா இடத்திலும் டிஜிட்டல் இந்தியா ஒளிர்கிறது, மிளிர்கிறது. அட, இப்போது சில்லறை வர்த்தகத்தில் இருந்து ஸ்ரீலங்கா கூட நம்முடைய யூபிஐ சேவையை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாடுகளும் நம்முடைய டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் கைகோர்த்து யூபிஐ சேவையை வழங்கி வருவது நாம் அனைவரும் அறிந்ததே. பெரிய பெரிய கல்லூரிகளில் மெத்த படிப்பு படித்து என்ன பிரயோஜனம்? இந்த அளவுக்கு அசுர வேகத்தில் டிஜிட்டல் இந்தியா முன்னேறும் என்பதை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியல. படித்தால் மட்டும் போதாது, பாரத தேசத்தின் மீது அக்கறை கொண்ட, தேசத்தின் வளர்ச்சியில் தொலைநோக்கு பார்வை கொண்ட, தொலைநோக்கு பார்வைகளை செயல்படுத்தும் திறனை கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் இந்தியா அடைந்திருக்கும் வளர்ச்சியை இவர்களால் நிச்சயமாக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது, ஜீரணம் செய்யவும் முடியாது. எப்போது பார்த்தாலும் மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கும் வாட்ஸ்அப் பதிவுகளை இதற்கு முன்பு பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்தார் சிதம்பரம். இப்போது மக்கள் மன்றத்தில் பிரச்சாரத்திலேயே பேச ஆரம்பித்து விட்டார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாங்க வேண்டுமானாலும் உங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக அரியணையில் அமர்வார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகும் நிச்சயம் தேர்தல் நடக்கும். அதிலும் இதே வாட்ஸ்அப் வதந்திகளை தான் நீங்க பேசிக் கொண்டிருப்பீங்க. அப்போதும் மக்கள் உங்களை புறக்கணித்து கொண்டேதான் இருப்பார்கள். பாஜக மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதும் நீங்கள் மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்படுவதும் தொடரும். இம்முறை 400, ஜூன் 4 400.